வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி, இஎம்சிபியு, யூஎஃப்எஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஐசி, மெமரி ஐசின்னு சொல்லணுமா, அந்த ஃப்ளாஷ் மெமரி சொல்லுவோம். இந்த ஐசியில் இருக்க அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வச்சு தான் மொபைலே ரன் ஆகுது. இந்த ஃபைல்ஸ் வச்சு தான் சிபியூ ப்ராசஸர் ஒர்க் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஃபோன் ரன் ஆக போகுது. அந்த ஃபைல்ஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்றது விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இஎம்எம்சியை வச்சு நம்ம, அதாவது யூஎஃப்எஸ் பாக்ஸை வச்சு நம்ம யூஎஃப்ஐ பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளே இருக்க அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதேமாதிரி இந்த டேட்டாஸை நானே டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு ரைட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது சின்ன கான்செப்ட் தான், அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே போதும். ஒரு கான்செப்டை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தாலே ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இஎம்எம்சியில் இருக்கக்கூடிய விஷயத்தை, டேட்டாஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இஎம்எம்சி ரன்னிங்கில் இருக்கா இல்லையா, ஃபைல்ஸ்லாம் இருக்கா, அந்த பார்ட்டிஷன் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அதேமாதிரி அது மாடல் நம்பர் முதற்கொண்டும் ப்ராப்பராக இருந்தால் அந்த நேம் முதற்கொண்டு வந்துடும். என்ன கம்பெனியோ அந்த கம்பெனி நேம் போட்டு மாடல் நம்பர், சிஐடி நம்பர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக வந்துடும். இதை செக் பண்ணி பார்த்துக்கணும். இதில் பெரும்பாலும் இஎம்எம்சி ப்ராப்ளம் ஆயிரும். அதேமாதிரி அதோட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நம்ம அந்த இஎம்எம்சி ஒர்க்கிங்கில் இருக்காங்களே கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இதில் தம் ஃபைல்ன்றது முக்கியமான ஃபைல், பூட் ஃபைல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த ஃபைல் வந்து பூட் 1, பூட் 2, EXT/CXT ஃபைல், RPMP, யூசர் ஏரியா, இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து இஎம்எம்சி நம்ம ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஃபைலை ரீட் பண்ணி வச்சுக்கணும், எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபைல்ஸ் நெட்டில் கூட சர்ச் பண்ணி எடுக்கலாம். இருந்தாலும் ஃபோன் வரும்போது ஒரு எஃப்ஆர்பி லாக்கோ, பேட்டர்ன் லாக்கோ, இல்லை ஃபுல் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்கன்னா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைல், தம் ஃபைலை நம்ம ரீட் பண்ணி எடுத்து வச்சால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு, பூட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபைல்ஸ் இது. அப்போ நார்மல் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கும் ஃப்ளாஷ் ஃபைலுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ இஎம்எம்சியில் தான் அந்த பூட் ஃபைல் இருக்கும். அந்த பூட் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த விஷயங்கள் மறுபடியும், அதாவது டெலீட் பண்ணலை இந்த ஐசியை, நான் வந்து நார்மல் ஒர்க்கிங் இருக்க ஐசி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த தம் ஃபைலை ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரெண்டாவது, யூசர் பார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபைல்னு சொல்லி இருக்கும். நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஐஎம்இ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா நெட்வொர்க் கிடைக்காது, ஐஎம்இ டெலீட் ஆகிரும். அப்போ அந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸை மட்டும் நம்ம ரீட் பண்ணி இதில் எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம. அப்போ ஃபோனில் மெயின் வந்து அந்த தம் ஃபைலையும் செக்யூரிட்டி ஃபைலையும் ரீட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இஎம்எம்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் அது ஒவ்வொரு ஐசிக்கும் வித்தியாசப்படும். அந்த ஐசிக்குரியதை ரீட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளாஷ் பண்ணணும். இப்போ நீங்கள் தெரியாமல் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஐஎம் நம்பரோ மற்றதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிரும். திரும்ப அதை ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் அடுத்த ட்ரிக்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்போம் நம்ம. இப்போ நான் வந்து அந்த செக்யூரிட்டி ஃபைலை மட்டும் சேவ் பண்ணி வைக்கிறேன். வந்து தம் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த செக்யூரிட்டி ஃபைலை இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த மாதிரி அந்த 2 ஃபைல்ஸையுமே ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். டவுன்லோட்னா நம்ம இதுலேருந்து ரீட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் செக்யூரிட்டி ஃபைல் வந்து நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது இந்த விஷயங்கள். அப்போ அந்த இஎம்எம்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் வந்து அந்த ஸ்டோரேஜில் தான் இருக்கும், இஎம்எம்சிக்குள்ள தான் இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த இஎம்எம்சியை நான் வந்து டெலீட் பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். அப்போ இந்த மாதிரி அதுவாக அழிகிற விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் நம்மளை அழித்து அதை மறுபடியும் நம்ம கொண்டு வர போகிறேன். அப்போ நார்மலாக எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு அந்த மாடல் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே வந்துச்சு ஒர்க்கிங்கில் இருக்கும்போது. இப்போ நம்ம வந்து இஎம்எம்சியை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம இஎம்சியில் ப்ராப்பராக அந்த பார்ட்டிஷன்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்ட்டிஷன் ப்ராப்பராக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக அழிக்கும் போது பார்த்திங்கன்னா இஎம்சியில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். தம் ஃபைல், செக்யூரிட்டி ஃபைல், ஃப்ளாஷ் ஃபைல் எல்லாமே டெலீட் ஆகிடும். அப்போ நான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறேன்னா அந்த ஃப்ளாஷ் ஃபைலையும் நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன் கம்ப்ளீட்டாக. அப்போ அந்த ஃப்ளாஷ் ஃபைல் வந்து நெட்லேருந்து சர்ச் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரிஜினல் ஃபைல் மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் சில ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோனும் பாதிக்கப்படும், அந்த இஎம்எம்சி பாதிக்கப்படும். அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃபைலையும் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் ஃப்ளாஷ் ஃபைலையும் நான் வந்து 1 by 1 இப்போ ரீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு சீக்கிரம் பண்ணுறதுக்காக குயிக்காக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 1 by 1 அந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஃபைல்ஸ்லேயும் ட்ரிக்ஸ் இருக்குது சார். இந்தந்த ஒவ்வொரு ஃபைல்ஸ்லேயுமே ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருக்கும்.
அதில் ப்ராப்ளம் இருந்தாலும் சில விஷயங்கள் ஒர்க் ஆகாது. ஒரு அந்த ஒய்ஃபையோ, கேமராவோ, நெட்வொர்க்கோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி ட்ரிக்ஸையும் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ப்ராப்பராக இந்த ஃபைலை வந்து நம்ம அப்போ ஒரு கான்செப்ட் பண்ணுறோம்னா ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நம்ம நார்மலாகவே வந்து ஒரு நல்ல ஃபோனை வச்சு பண்ணுறதோட, கஸ்டமர் ஃபோனை வச்சு கற்றுக்கிறத விட ஸ்க்ராப் ஃபோன் எடுத்து நம்மளே வந்து EMMC ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும், அதில் எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் முக்கியம், அப்போ அதில் என்னென்ன CPU டைப் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட் வித்தியாசப்படும். Qualcomm எடுத்துக்கோங்க, MediaTek எடுத்துக்கோங்க, ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கோங்க, இல்லை சாம்சங் எடுத்துக்கோங்க, ஸ்கைனிக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதாவது அந்த அந்த ப்ராசர்ன்ற விஷயம் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படும் சில வரும். இப்போ நம்ம அந்த EMMC வந்து பார்த்தா ஸ்கைனிக்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், சாம்சங்காக இருக்கலாம், தோசிப்பா இருக்கலாம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் கான்செப்டில் அந்த ஸ்டோரேஜ் இருக்கும் சில வரேன். அது மெமரியோட ஸ்டோரேஜ் வித்தியாசப்படும் சில வரேன். இப்போ இதில் இருக்க அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த தம் ஃபைலும் செக்யூரிட்டி ஃபைலும் ஃபுல் ஃப்ளாஷ் ஃபைலையும் நம்ம வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் தனியாக ஃபோல்டர் போட்டு கூட நேம் வச்சு நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இது லைஃப் செல், அதாவது ஜியோ செல் இது. அதில் வரக்கூடிய பார்ட்டிஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம நோட் பேடே இதில் பார்க்கலாம் சார். அதில் கொடுத்துருப்பாங்க நோட் பேடில் அந்த boot 1, boot 2, யூசர் ஐடி, RPMP எந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபைல் பார்ட்டிஷன் புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பார்ட்டிஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணுன்ற விஷயத்தையும் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது ப்ராப்பராக இந்த 3 கான்செப்ட் ஃபைலும் ரொம்ப முக்கியம். அப்போ நார்மலாக பண்ணுறது எல்லாருமே ஃப்ளாஷ் ஃபைல் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. EMMCயை பொறுத்தவரை தம் ஃபைல், செக்யூரிட்டி ஃபைல் 2 ஃபைலையும் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த விஷயத்தை இப்போ ஆல்ரெடி வந்து ஃபோன் அந்த EMMC ஒர்க்கிங்கில் இருக்கிற கான்செப்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் என்ன இருக்கும் ப்ளஸ் என்ன மாடலோ அது டீட்டெயில் தெளிவாக வந்துடுது. நம்ம ஜியோ மாடலில் F220P அந்த மாடல் நம்பர் காமிச்சிருக்கு. அப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக அது டெலீட் பண்ண போகிறேன். இப்போ அதுவாக டெலிட் ஆகிறது வேறு. இப்போ நம்மளாக டெலிட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அழிஞ்சு போகும். இப்போ அதுவும் அழியும் போது இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதா இந்த வீடியோவில் மூலியமாக நம்ம அதில் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம அந்த சேவ் பண்ண ஃபைலை வந்து தனித்தனியாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னோம். அந்த ஃபோல்டரை வந்து தனித்தனியாக வந்து தம் ஃபைல் தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து இந்த செக்யூரிட்டி ஃபைல் தனியாக ஃபோல்டரு, ஃப்ளாஷ் ஃபைலுக்கும் தனியாக வந்து ஃபோல்டர் போட்டு நான் வச்சு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா EMMCயை டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். EMMCயோட பார்ட்டிஷன் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணோம். ஒரு பழைய EMMC இருந்தால் டேமேஜாக இருக்கும், ஹேங்கிங்கில் இருக்குது, அந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே பார்ட்டிஷன் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். பார்ட்டிஷன் ஓகே, ப்ராப்ளம் இல்லை, பூட்டிங் மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதேமாதிரி ஹெல்த் ரிப்போர்ட்டும் செக் பண்ணி பார்க்கலாம் எந்தளவு ஹெல்த் இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் வந்து EMMCயை ஃபுல்லாக ஃபேக்ட்ரி செட் பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். ஃபுல்லாக எல்லா ஃபைலுமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும். அந்த தம் ஃபைலும் சரி, செக்யூரிட்டி ஃபைலும் சரி, ஃப்ளாஷ் ஃபைலும் எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z டெலிட் ஆயிரும். ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஃபேக்ட்ரி செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம இப்போ அந்த மறுபடியும் ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக காட்டுதான்னு பாருங்கள். இந்த பார்ட்டிஷனோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 0x00ன்ற விஷயத்துக்கு வந்துடுது. 0x0 38 இருந்துச்சு. இப்போ அந்த பார்ட்டிஷன் ஒன்றுமே இல்லை இதில். இப்போ இந்த இதுவும் மறுபடியும் ஒரு தடவை எரேஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக டோட்டல் பார்ட்டிஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைலுமே அதில் இல்லை. தம் ஃபைலோ, செக்யூரிட்டி ஃபைலோ, ஃப்ளாஷ் ஃபைல் எதுவுமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி இருக்கும்னா இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் எந்த ஃபைலுமே இல்லை. இந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் நம்ம மறுபடியும் அந்த EMMCயை மறுபடியும் ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ஃபைல்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சேவ் பண்ண ஃபைலை போடலாம். இல்லை நெட்டில் டவுன்லோட் பண்ணி கூட அந்த ஃபைல்ஸை மறுபடியும் ரைட் பண்ணலாம். இப்போ இது அந்த EMMCயோட அந்த சீரியல் நம்பர் ப்ளஸ் எத்தனை பின் இருக்குது அதை டீட்டெயில் மட்டும் தான் இதில் காமிக்குது. மற்றபடி பார்ட்டிஷன் எதுவுமே இல்லை. இப்போ இந்த பார்ட்டிஷன் ஒன்றுமே இல்லை அப்படின்னால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அந்த பூட் ஃபைல், தம் ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதேமாதிரி யூசர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபைல்ஸுமே இல்லை. அதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆல்ரெடி வந்து தம் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஒன் பை ஒன்னாக இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கேருந்து எடுத்து நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் boot 1, boot 2, ext, cxt ஃபைல்ஸ், RPMP, யூசர் ஏரியா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம இதில் வந்து ஒன் பை ஒன்னாக ஏற்கனவே ரீட் பண்ணதை
ஒன் பை ஒன்னாக இதில் ரைட் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் வந்து மெயின் கண்டிப்பாக எல்லா ஐசிலையுமே எம்எம்சிலையும் கண்டிப்பாக இந்த பூட் ஃபைல் இருக்கும். சில நேரத்தில் இந்த பூட் ஃபைலும் அழிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் நெட்லேருந்து எடுத்து பண்ணலாம். அப்போ இது ஒவ்வொரு ஐசிக்கு தகுந்த மாதிரி அந்த பூட்டிங் ஃபைல் வித்தியாசப்படும். என்ன மாடலோ அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி பூட் ஃபைலை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஃபைலை நம்ம எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பூட் ஃபைல் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு பூட்டிங் ஆகும், உள்ளே போகும். சில வந்து உள்ளே போயிட்டு ரிட்டன் ஆகிடும், ஹேங் ஆகி நிற்கும். இந்த மாதிரி கான்செப்ட் மெயின் காரணம் பூட்டிங் ஃபைல் மிஸ் ஆனதால். பூட்டிங் ஃபைலை ஒன்றுனா வந்து நம்ம இதில் ரைட் பண்ணுறோம். எல்லா ஃபைலையுமே ப்ராப்பராக ஏறுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம கம்ப்ளீட்டாக ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஏறினா எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி. நம்ம இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். செக்யூரிட்டி ஃபைலையும் சேர்த்து பண்ண போகிறோம். அப்போ ஃபேக்ட்ரி மோடில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபைல் ஆல்ரெடி செக்யூரிட்டி ஃபைல் ஃப்ளாஷ் ஃபைல் சேவ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் ரா ப்ரோக்ராம், அதாவது எப்படின்னா கோல்காம் பொறுத்தவரை ரா ப்ரோக்ராம் சொல்லி ஆப்ஷன் இருக்கும், பேட்ச் ஃபைல் இருக்கும். இது மாதிரி மீடியாடெக் தனியாக இருக்கும். அந்த ஃபைலோட நேம் ஸ்கேட்டர் ஃபைல்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிபிக்கு தகுந்த மாதிரி அந்த நேம் இருக்கும். அந்த ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் இதிலேருந்து எடுத்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் கம்ப்ளீட்டாக எல்லா ஃபைலுமே உள்ளே வந்துடும். பாருங்கள், 2 ஃபைலையுமே அதில் வந்து கனெக்ட் பண்ணோம். கம்ப்ளீட்டாக அந்த செக்யூரிட்டி ஃபைல்லேருந்து ஃப்ளாஷ் ஃபைல் எல்லா ஃபைலுமே நம்மளுக்கு உள்ளே வந்துருச்சு. இதை நம்ம ரைட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஃபைலை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணோம். ரெண்டாவது செக்யூரிட்டி ஃபைலையும், செக்யூரிட்டி ஃபைல் நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஐஎம் நம்பர் வரும்னு சொன்னேன் நான். அதேமாதிரி ஃப்ளாஷ் ஃபைலையும் இதில் கம்ப்ளீட்டாக இதில் கொண்டு வந்துட்டோம். ஒன் பை ஒன்னாக இதில் ரைட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக அந்த ஃபைல் ஃபஸ்ட்டு டோட்டலாக அந்த ஃபைல் அழிஞ்சு போனதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஒன்றுமே இல்லை, ஃபைல் எதுவுமே இல்லை, எந்த ஃபங்க்ஷனுமே ஆகாது. அப்போ சில ஃபைல் அரைக்குறை அழிஞ்சு போனாலும் கண்டிப்பாக இந்த ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த 3 ஃபைலையும் ப்ராப்பராக நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே போதும். சாஃப்ட்வேர் பொறுத்தவரை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சாலே போதும். எந்த விஷயம் அந்த ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிக்கலாக எந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும்னு சொல்ல வரேன். அப்போ நீங்கள் வெளியே போய் தான் படிக்கணும் விஷயம் இல்லை, நீங்கள் ஓனாகவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி விஷயங்கள் ரிசர்ச் பண்ண நாலேஜ் கிடைக்கும். அப்போ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலாக செய்ய ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தேரியாக மட்டும் இல்லை கிடையாது. இப்போ வீடியோஸ் பார்க்குறதோட சரி இல்லாமல் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது ரிசல்ட் கிடைக்கும். ஒரு இஎம்எம்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதை ப்ரோக்ராம் பண்ண தெரியணும், அதை திரும்ப ஃபிட் பண்ணவும் தெரியணும் உங்களுக்கு. அப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். அதேமாதிரி இந்த விஷயத்தை வந்து ஜஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு வீடியோஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எத்தனை வீடியோ பார்த்தாலுமே நீங்கள் ஓனாக உட்காந்து ரிஸ்க் எடுக்கலை, ப்ராக்டிக்கலாக செய்யலை அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே எடுத்து தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது சார் எதுவுமே. அப்போ எல்லாருமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு ரிஸ்க் எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே நாலேஜே கிடைக்கும்னு சொல்ல வரேன். இப்போ யாருமே வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற கான்செப்ட் இருந்தால் அது தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ரிஸ்க் எடுக்க தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம இந்த விஷயத்த முழுமையாக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு கான்செப்ட் ஹெட்ஃபோனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபைல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஏஎம்எம்சியை பொறுத்தவரை அந்த 3 ஃபைல்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபைலில் ப்ராப்ளம் இருந்தால் தான் மொத்தமாக ஹேங் ஆகி நிற்கும், அடுத்த லெவலுக்கு போகாது. அப்போ நம்ம மறுபடியும் நம்ம சரியாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபைல்ஸ் இருக்கா இல்லையா, பார்ட்டிஷன் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அடுத்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளாஷ் பண்ண வேண்டியிருக்கும். அதை பாருங்கள், கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறம் A to Z எல்லா டீட்டெயிலும் வந்துடுது பாருங்கள். அதில் ஃபுல் ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைல்லேருந்து எல்லாமே கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மாடல் நம்பர்லேருந்து பார்ட்டிஷன் வரைக்கும் ப்ராப்பராக காமிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ அப்டேட் நிறைய விஷயங்கள் தரேன் உங்களுக்கு. டவுட் எதுனாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.